கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு, நமக்காக பரிந்து பேசும் கர்த்தர். நமக்காக பரிந்து பேசும் கர்த்தர். இந்த நாட்களிலே உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வேலை காரியத்துக்கு யாருமே பரிந்து பேசாமல் இருக்கிறாங்களா? ஒரு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களா? துணை இல்லாமல் இருக்கிறாங்களா? ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்காக பரிந்து பேச போகிறார். உங்களுக்காக பரிந்து பேச போகிறார். கவலைப்படாதீர்கள். எசேக்கியேல் 22:30 சொல்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்பிலே நிற்கவும் சுவரை அடைப்பதற்காகவும் ஒரு மனுஷன் தெரியும், ஒருவரையும் காணன். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்பில் யாரும் நின்று ஜெபிப்பாங்களா அப்படின்னு தேடி பார்க்குறாரு, ஒரு மனுஷனையும் காணா. இங்கே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி தேசம் அழியாமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேசத்திலே பஞ்சம் வராமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேசத்திலே அழிவுகள் இல்லாமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே தேசத்துக்காக, நாட்டுக்காக ஜெபிக்கிறாங்க தெரியுமா? அந்த ஜெபம் தான் இன்றைக்கி நம்ம தேசத்தை பாதுகாத்து வருகிறது. அநேக மக்களுக்கு தெரியாது. இன்றைக்கி திரைப்பில் நின்று ஜெபிக்கிறது ஒருத்தரும் காணான்னு சொல்லி அங்கலாய்ப்படுறாரு. ஆனால் இந்த நாட்களிலே அநேக தேவ பிள்ளைகள் திரைப்பில் இருந்து ஜெபிக்கிறாங்க. நாட்டுக்காக, தேசத்துக்காக, பிரபுக்காக, ஜனாதிபதிகளுக்காக, மந்திரிகளாக ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் தான் இன்றைக்கி மக்களை காப்பாற்றிட்டு வருது. நம்முடைய ஜெபத்தை இயேசப்பா கேட்குறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர். அதனால தான் அவர் திரைப்பில் இருந்து ஒருவனையும் காணாங்கிறார். அந்த நாட்களிலே நாம் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். 1 யோவான் 2:1 சொல்கிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவையிலே உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். அப்போ பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற தெய்வம் தான் இயேசு. உங்கள் குடும்பத்துக்கு பரிந்து பேசுவார், உங்கள் பிள்ளைகளுக்கு பரிந்து பேசுவார், வேலை இல்லையா வேலைக்கு பரிந்து பேசுவார், பலவீனத்தில் பலவானாக மாறுவதற்கு பரிந்து பேசுவார், உங்களை மீட்க பரிந்து பேசுவார். மாறாக ஏசப்பா ஒரு காரியத்தை செஞ்சுட்டார். என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 1:6, என் பிள்ளை மேலே பாவத்தை மன்னிச்சு, என் பிள்ளை மேலே அன்பு வச்சு, இரத்தத்தை சிந்தி, என் பிள்ளைகளை நான் வந்து ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:6 ஏசப்பா சொல்கிறார். நமக்காக பிதாட்ட ரத்தத்தை காட்டி பரிந்து பேசுகிறார். ரத்தத்தை காட்டி பரிந்து பேசுகிற தெய்வம். ஏன் ரத்தம் சிந்திருக்கிறேன்? என் பிள்ளைகளை காப்பாற்ற, என் பிள்ளைகளை ராஜாக்களை வாழ வைக்க, என் பிள்ளைகளை ஆசாரியை வாழ வைக்க ஏசப்பா அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். அவர் செய்த அற்புதங்களை எண்ணி பாருங்கள். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. அவர் சொல்றார், காக்கும் தெய்வம் நான் இருக்கிறேன், துன்பம் வரும்போது சோர்ந்து போடாதே, வாக்குத்தத்தை நம்பிரு. அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு கவலைப்படாதீங்க. எனக்கு யாரும் பரிந்து பேசலன்னு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்காக இரவும் பகலும் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். லூக்கா 23:34 சொல்கிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அடித்தவனுக்கு ஏசப்பா வந்து மன்னிப்பு கேட்குறார். பிதாவே, இவர்களை மன்னியும், சப்போர்ட் பண்ணுறாரு. ஐயோ, என்னை அடிச்சிட்டான், என்னை காரி துப்பிட்டான், இவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, இவன் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி பிதாட்ட பரிந்து பேசுகிறார். அடித்தவனை பரிந்து பேசுகிறாரு. காரி துப்புனவனுக்கு பரிந்து பேசுகிறாரு. கொடூரமான முறையில் சவுக்கில் அடித்தவனை தான் செய்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க, அதனால் இவங்களை தண்டனைக்கு விட்டுறாங்க, இவர்களை மன்னியும் என்று என் தகப்பனே. எவ்வளோ பெரிய ஒரு குணாதிசயமான ஒரு வார்த்தை பாருங்க. இப்படிப்பட்டவர்களை இந்த பூமியில் யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா இயேசு ஒருத்தர் தான் இப்படி செய்ய முடியும். எந்த ஊழியம் பண்ணுறவங்க கூட இதை செய்ய முடியாது. ஆனால் இயேசு ஒருத்தர் தான் செய்ய முடியும். அடித்தவனுக்கு பிதாட்ட பரிந்து பேசுகிறாரு, காரி துப்புனவனுக்கு பரிந்து பேசுகிறாரு, சாட்டையை வச்சு உடம்பை கிழிச்சவனுக்கு பரிந்து பேசுகிறாரு. ஏன்? அவன் கெட்டு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, இவன் பரலத்துக்கு வரணும். பிதாவே, இவர்களை மன்னியும். எவ்வளோ பெரிய வார்த்தை! நீங்கள் நானும் சொல்ல முடியாது, இயேசு மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் தான் மன்னிக்கிற குணாதிசயம் படைத்தவர். ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டு என்று சொன்ன இயேசு அவர் தான். அவரை போல்
இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய அற்புதமான அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தின் அந்த பாதத்தை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு பாதத்தை முத்தம் கொடுத்தாலும் 1000 தடவை முத்தம் கொடுத்தாலும் பத்தாது அவர் பாதத்தை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான தெய்வம், வெற்றி வேந்தன், விடுதலை நாயகர், சாரோனி ரோஜா, பள்ளத்தாக்கி லீலி, சேரக்கூடாத ஒளியிலே வாசமருகிற அன்பு தெய்வம் என் தகப்பன் இயேசு. அவர் போற்றி புகழ 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஏன்னா அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்த சிந்தி உலக மக்களின் பாவங்களை தன் ஒருவர் சுமந்து கொண்டு எல்லாத்துக்கும் விடுதலை வாங்கி கொடுத்த தெய்வம் யாருன்னு கேட்டால் இயேசு தாங்க. வாழ வைத்த தெய்வம் இயேசு, மீட்பு கொடுத்த தெய்வம் இயேசு, விடுதலை கொடுத்த தெய்வம் இயேசு, பாவத்தை மன்னித்த தெய்வம் இயேசு, தடுத்ததை போக்கின இயேசு, பலவீனத்தை மாற்றி சுகத்தை கொடுத்த இயேசு, எல்லாமே அவர் தான். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இல்லை. இப்போவும் பரலோகத்தில் பிதாட்ட பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பரிந்து பேசுகிற தெய்வம் நமக்கு இருக்கிறாருங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் இருதயம் தோண்டு போய்விடக்கூடாது. அவர் வஸ்திரங்களை சீட்டு போட்டார்கள். என் தகப்பன் அணிந்த அந்த ட்ரெஸ்ஸை சீட்டு போகிறாங்க, தையல் இல்லாத உடை. அவர் ஐஸ்வர்ய சம்பனருங்க, ஐஸ்வர்ய சம்பனர். அதனால் அந்த தெய்வத்தை இருக பிடிச்சிக்கொள்ளுங்க. என் தகப்பன் இயேசு இருக பிடிச்சிக்கொள்ளுங்க. அவரை விட்டுறாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூட வருகிறவர், எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூட வருகிற தெய்வம். கண்ணை இமை காப்பது போல காக்கிறவர். இந்த நாட்களிலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைன்னு கலங்குறீங்களா? உங்களுக்கு பரிந்து பேச ஆள் இல்லைன்னு கலங்குறீங்களா? உங்கள் பலவீனத்தில் சுகம் கிடைக்கலன்னு கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். மாற்றங்கள் உண்டாக போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிந்து பேசுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், தைரியமாக இருங்க. தாப்பனை இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனைமை துதிக்கிறேன், விடுதலை நாயகரைமை துதிக்கிறேன். எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே, அடிக்கப்பட்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், நொறுக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், முள்முடி சூடப்பட்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், கசடிப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 3 முறை கீழே விழுந்தவரை உமக்கு ஸ்தோத்திரம், 2 கைகளில் ஆணியில் அடிக்கப்பட்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், முதுகு கிழிக்கப்பட்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், விழாவிலே குத்தப்பட்டவரை உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு வேலைக்காக பரிந்து பேச ஆளிலேயே, ஒரு திருமண காரியத்துக்கு பரிந்து பேச ஆளிலேயே என்று கலங்குற எத்தனையோ குடும்பத்தில் தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாளிலே நீங்கள் அந்த காரியத்துக்காக பரிந்து பேசுங்க ஏசப்பா. பரிந்து பேசி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு கலங்கி தவிக்காத வசனத்தின்படி நான் ஒன்று விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சிருங்க வசனத்தின்படி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தலே, உங்களுக்கு சில குடும்பங்களில் பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், பிரிவுகள் இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் எதுக்கு வருது, எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நாங்கள் உங்களுக்கு ஜெபிப்போம். இன்னும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜெபிக்க வேண்டும்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லா புகழும் இயேசுவுக்கே, தேவனுக்கே மகிமை.